ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னணி நடிகரான தனுஷும் ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா 2004 காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2022 நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம். அதனால் 18 வருஷம் அந்த திருமண வாழ்க்கைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் தேவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2 வருஷம் சும்மாவே இருந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் எங்கள் திருமணம் செல்லாது அப்படின்ற மாதிரி விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரியும் அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிச்சுவேஷனல் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டாக்டர் காந்தராஜ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட இந்த டிவோர்ஸை பற்றின நிறைய அதிர்ச்சி தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தனுஷும் ஐஸ்வர்யாவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக குடும்ப நல நீதிமன்றத்தில் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ரீசெண்டாக ஒரு பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும் இதை ஒரு நாடகமாக தான் பண்ணுறாங்க, இது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு கூட இவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பமே ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஐஸ்வர்யாவை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் மட்டுமே காரணம் கிடையாது, ஐஸ்வர்யாவும் காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டாக்டர் காந்தராஜ் அப்படின்றவர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து பண்ணது நாடகம் தான். ஏன் அப்படின்னா அவங்க சென்னையில் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. அதை அக்கம் பக்கத்தினர் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பேருமே ஒன்றா தான் போகிறாங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நாடகம் தான். அதாவது முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இந்த குடும்ப தகராறு நடந்த நேரத்தில் இவங்க பண்ணுற எல்லா ஃபிலிம்மே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஜினி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போகிற அந்த கூலி படம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த படத்தோட அந்த டைட்டில் டீசர் வந்தப்போ தனுஷ் அவரோட அந்த ட்விட்டர் பக்கத்தில் சூப்பர் தலைவா மாஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அதுவும் ஒரு நாடகம்தான். முன்னாடிலாம் ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணணும்னா அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில தொடர்பு இருக்க மாதிரி ஒரு கிசுகிசுப்பு போடுவாங்க. ஸோ அந்த கிசுகிசுப்பு இருந்தால் தான் என்ன அப்படின்னா அந்த படத்துலையும் அவங்க ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த ஃபிலிம் பயங்கரமாக ஓடும். ஸோ இந்த மாதிரி லைஃப்லேயும் ஒரு கிசுகிசுப்பு இருந்தால் தான் நிறைய நல்ல படங்கள்லாம் நல்லா ஓடும் அப்படின்றதுக்காக என்ன அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாடகம் தான். ஸோ விஜய் படங்கள் கூட முன்னாடி என்ன அப்படின்னா இது முன்னாடி உள்ள கதை அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு 6-7 படத்துக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஃபிலிமுக்குமே செட் ஆகலை. அதனால தான் அவர் அரசியல் பக்கம் போயிட்டாரு. ஸோ இது என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்றத ஒரு நாடகமாக தான் நடத்தியிருக்காங்க. சொல்லி வச்சு தான் இந்த நாடகத்தை 2 பேருமே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்பவே கேஷுவலாக தான் இருக்காங்க. 2 பேருமே வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, கால் பேசிக்கிறாங்க. ஸோ விவாகரத்து அப்படின்ற ஒரு நாடகத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.